Hi friends, welcome to My Indian Kitchen YouTube channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம French fry வச்சு நம்ம chili French fry எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. French fries வந்து பாத்தீங்கன்னா நான் frozen French fries தான் எடுத்துர்க்கறேன். ஒரு பவுலோல எடுத்துர்க்கறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, கேப்சிகம், கொத்தமல்லி, கொஞ்சம் எள்ளு எடுத்துர்க்கறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர், டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், வினிகர் இவ்வளோ எடுத்துர்க்கறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எண்ணெய் வச்சிருக்கிற கடாயில எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்துருந்தேன் இல்லையா, இப்போ நான் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். சில்லி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அதில் எண்ணெய் 2 ஸ்பூனோட எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூனு கெச்சப் போட்டுக்கோங்க, வினிகர் ஒரு ஸ்பூனு, ரெட் சில்லி சாஸு ஒரு ஸ்பூனு, சோயா சாஸ் ஒரு ஸ்பூனு. இது எல்லாமே சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பேனில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிருந்தேன்ல, எண்ணெய் காஞ்சிடுச்சு. பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம் நான் வந்து நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நான் கெச்சப்பு, ரெட் சில்லி சாஸு, சோயா சாஸு, வினிகர் ஆட் பண்ணியிருந்தேன் இல்லையா, இப்போ அந்த பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கார்ன்ஃப்ளவரோட பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சில்லி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணியிருந்தேன் இல்லையா, இப்போ நான் பிளேட் சர்வ் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டில் நான் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அது கூட கொஞ்சம் எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக கொத்தமல்லி. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து நம்ம சூப்பராக பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சில்லி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. மை இண்டியன் கிச்சன் AMR யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பாய்.